குட்டீஸ்கள், நீங்க எப்போதாவது வானத்தை நோக்கி பார்த்து பெரிய வானூர்தி பறந்து போகும்போது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? இப்படி பெரிய சுமை எப்படி தண்ணியில மிதக்கும் படகு மாதிரி வானத்துல மிதக்குது என்று யோசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்மோட ஒரு சின்ன பயணம் பண்ணுவோம். வானூர்தி எப்படி பறக்குது அப்படின்னு புரிந்து கொள்ள. வானூர்திக்கு 2 நீண்ட இறக்கைகள் இருக்கு. அந்த இறக்கைகள் தான் அதன் ரகசியம். வானம் வழியாக விமானம் பாயும்போது காற்று 2 வழிகளாக பிரியுது. இறக்கையின் மேல்புறம் செல்லும் காற்று கீழ்ப்புறம் செல்லும் காற்றை விட வேகமா ஓடுகிறது. அதனால மேலே உள்ள காற்று குறைந்த அழுத்தம் உருவாக்குது, கீழே உள்ள காற்று அதிக அழுத்தம் கொடுக்குது. இந்த வேறுபாடு ஒரு அழகான சக்தியை உருவாக்குது. அதுதான் லைஃப். லிப்ட் தான் விமானத்தை மேலே தூக்கி வானத்துல பறக்க வைக்குது. ஆனா இதுவே போதாது. பறக்க வைக்க என்ஜின் தேவையும் இருக்கு. முன்புறத்தில் இருக்கும் வலுவான என்ஜின் தரஸ்ட் எனப்படும் தள்ளுதல் சக்தியை உருவாக்குது. அதுதான் விமானத்தை முன்னோக்கி நகர வைக்குது. அதே நேரம் உமுனாரோ விமானம் கீழே விழுந்து விடாமல் இருக்க டிராக் என்ற எதிர்ப்பு சக்தியையும் சமநிலையில வைத்துக் கொள்ளணும். லைஃப், த்ரஷ், டிராக், வெயிட் இவை எல்லாமே ஒன்றோட ஒன்று சமநிலையில் இருந்தால்தான் விமானம் அழகாக பறக்க முடியும். அப்படியே ஒரு பட்டம் பறக்கிறது போல வானூர்தியும் காற்றோட விளையாடி நம்மை தூர இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. அடுத்த முறையும் நீங்க வானத்தை பார்த்து விமானம் பறக்கிறதை கண்டால் இது எல்லாம் இறக்கையின் மந்திரம்தான் என்று நினைச்சுக்கோங்க.